ஹாய் எல்லாருக்கும் வணக்கங்க. வெல்கம் டு எடுமேட்டிக்ஸ் ப்ளஸ். நிறைய பேர் கலை திருவிழாவில் இந்த திருக்குறள் ஒப்புவித்தல் போட்டியில் கலந்துக்கணும்னு ஆசைப்பட்றாங்க. அப்படி இருக்கிற நிறைய பேர் கேட்ட ஒரு விஷயம் என்னென்னா, இளையோர் திறன் அப்படிங்கிற கான்செப்டில் இருக்கிற திருக்குறள் எல்லாம் சொல்லுங்கள் மேம், திருக்குறள் வந்து எப்படி சொல்லணும் அப்படின்னு சொல்லிலாம் கேட்டிருந்தீங்க. ஆக்சுவலாக திருக்குறள் சொல்கிறதுக்கு வந்து 3ஆம் வகுப்புலேருந்து 5ஆம் வகுப்பு பிள்ளைங்களுக்கு தான் இந்த போட்டியை வந்து சொல்லியிருக்காங்க. இவங்க பிரிவு 2ல் வருவாங்க. இளையோர் திறன், அந்த யூத் பவர், யூத் பொட்டென்ஷியல், அவங்களோட கேப்பபிலிட்டி, இது ரிலேட்டடான குறள்களை தான் நம்ம வந்து சொல்லணும். ஸோ இளையோர் திறன் சம்மந்தமாக திருக்குறள் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு 100 குறள்கள் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். 1330. ஸோ ஒரு நிமிஷத்துக்குள்ளே இப்போ குறளை வந்து பொருளோடு சொல்லணும் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு 10லேருந்து ஒரு 12 குறள் பொருளோடு வந்து தெளிவாக சொல்ல முடியும். இது திருக்குறள் ஒப்புவித்தல் அப்படிங்கிறதால எனக்கு என்னவோ பொருள்லாம் வேண்டாம், வெறும் குறள் மட்டும் சொன்னால் போதும் அப்படின்னு தான் தோணுது. எதுக்கும் நீங்கள் உங்கள் ஸ்கூலில் கேட்டுக்கிட்டால் நல்லது. நான் என்னோடய பாப்பா படிக்கிற ஸ்கூலில் கேட்டதுக்கு பொருள்லாம் வேண்டாம், குறள் மட்டும் சொன்னால் போதும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ பொருளோடு வேணும்னாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். நான் பொருளோடையும் வந்து கொடுத்துருக்குறேன். அதே போல் அது எந்த அதிகாரம், எந்த குறள் எண் அப்படிங்கிறதையும் கொடுத்துருப்பேன், பொருளையும் வந்து கொடுத்துருக்கேன். அந்த 12 குறளுக்குமே நீங்கள் தேவைப்படுறவங்க இதை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. இல்லை எனக்கு பொருள்லாம் சொல்ல வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கனாலும் நீங்கள் வெறும் இந்த குறள் மட்டும் எடுத்துக்கலாம். இது வந்து பார்ட் 1 தான். இது பார்ட் 2 இதே மாதிரி இருக்குது. ஸோ அதுவுமே நான் வந்து தரேன். ஸோ நான் இளையோர் திறன் என்னென்ன அப்படிங்கிறத ஹைலைட் பண்ணி கொடுத்துருக்கேன் பாருங்கள். இந்த எல்லோ கலர் ஹைலைட்டரில் கல்வியும் அறிவும் இளையோருடைய திறன் தான். அதே போல் தன்னம்பிக்கையும் விடாமுயற்சியும் இளையோருடைய திறன் தான். நற்பண்பும் நட்பும். ஸோ இது எல்லாத்துக்குமே இந்த 12 குறளுக்குமே நான் வந்து உங்களுக்கு பொருளோடு கொடுத்துருப்பேன். அண்ட் அதே போல் போட்டிக்கான அந்த மேடை தொடக்கம் இருக்குது இல்லைங்களா? ஸோ அந்த தொடக்கத்தப்போ குழந்தைங்க வந்து நம்ம டைரெக்டாக குறளை வந்து சொல்ல ஆரம்பிக்காமல் அவங்களுக்கு ஒரு வணக்கம் சொல்லிவிட்டு ஏதாவது ஒரு கோட் சொல்லி ஆரம்பித்தா நல்லாயிருக்கும். அது கொஞ்சம் கவனத்தை வந்து ஈர்க்கும். ஸோ அதுக்காக தான் வந்து அது சொல்ல வர்றது. அப்படி வேணும்னாலும் நீங்கள் வந்து இதில் பார்த்துக்கோங்க. அண்டு ஃபஸ்ட் ப்ரைஸ் வாங்குறதுக்கான என்னால் முடிஞ்ச சில டிப்ஸை வந்து நான் இங்கே கொடுத்துருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து தெளிவான உச்சரிப்பு இருக்கணும். குறள்களை அவசரம் இல்லாமல் சொற்களை பிரித்து தெளிவாக வந்து சொல்லணும். குறளுடைய ஏற்ற இறக்கம், இந்த ஊக்கம், பயிற்சி, தன்னம்பிக்கை தொடர்பான குறள்களை பேசும்போது குறளில் வந்து கம்பீரம் இருக்கணும். நேர கட்டுப்பாடு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு 2.25 நிமிஷத்தில் இந்த 12 குறளையும் பொருளோடு சொல்ல முடியும். இப்போ 1330 குறள்களில் என்னென்ன குறள்கள் இளையோர் திறன் அப்படிங்கிற மையக்கருத்துக்கு கீழே வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இளையோர் திறனாலே நம்ம என்ன எடுத்துக்கிறோன்னா யூத் பவர், பொட்டென்ஷியல், எனர்ஜி, லீடர்ஷிப் அண்ட் எஃபர்ட், இது எல்லாத்தையுமே எடுத்துக்குவோம். ஒரு 40 முக்கியமான குறள்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் 100 முக்கியமான குறள்கள் இருக்குது. நான் இதில் வந்து உங்களுக்காக நிறைய குறள் வந்து தரலை. பிள்ளைங்களுக்கு எது எளிமையாக இருக்குமோ அந்த மாதிரி குறள் தான் வந்து நான் கொடுத்துருக்கேன். ஆள்வினை உடைமை, இதிலிருந்தே வந்து நம்மளுக்கு கிட்டத்தட்ட ஒரு 6 குறள் நம்ம சொல்லிடலாம். அதே போல் ஊக்கமுடைமையிலேருந்து ஒரு 4 குறள், அண்ட் வினைத்திட்பத்திலேருந்து ஒரு 4 குறள், கல்வி அப்புறம் அறிவுடைமை இதிலேருந்து ஒரு 6 குறள், அதுக்கப்புறம் இடுக்கண் அழியாமை, துன்பம் வெல்லும் திறன், இதில் ஒரு 2, அப்புறம் வந்து காலம் அறிதல், திட்டமிடுற திறன், இது ஒரு 3. மொத்தம் வந்து 25 குறள் வந்து நான் இதில் சொல்லியிருப்பேன். அது பொருள்லாம் இல்லை, வெறும் குறள் மட்டும் ஒப்பிச்சாலே போதும். அந்த டாபிக் நீங்கள் சொன்னாலும் சொல்லலைனாலும் பிரச்சனை இல்லை. சொன்னாலும் நல்லது தான். இல்லை சொல்லாமல் ஓகே அப்படி டேரெக்டாக 25 குறளையும் உங்களால் ஒப்பிக்க முடியும் அப்படின்னாலும் நீங்கள் ஒப்பிக்கலாம். ஆனால் ஒப்பிக்கிறப்ப தெளிவுன்றது ரொம்ப முக்கியம். தமிழை பொறுத்த வரைக்கும் அந்த உச்சரிப்பு தான் அவ்வளோ முக்கியம். ஸோ பார்த்துக்கோங்க. இது பார்ட் 1 தான். இன்னும் பார்ட் 2ல் வந்து கிட்டத்தட்ட ஒரு 75 குறள். ஸோ 1 or 2 ஆட் ஆகி வரலாம். 78ன்னு நினைக்கிறேன். ஒரு 78 குறள்கள் வந்து இருக்குது. அதையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. 3னா கொஞ்சம் கம்மியாக தானே சொல்லுவாங்க. ஸோ 3rd, 4th, 5th அந்த கேட்டகரினாலும் 3rd பிள்ளைங்க ஒரு 20 குறள் வந்து சொல்லலாம். இப்போ 4த்னா கண்டிப்பாக ஒரு 30 குறள் வரைக்கும் கூட சொல்லலாம். 5th ஒரு அவங்களோட கொஞ்சம் அதிகமாக சொல்லலாம். ஸோ உங்கள் ஸ்டூடெண்ட், உங்களுடைய பிள்ளைங்களுடைய கெப்பாசிட்டிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் திருக்குறளை சொல்ல வைக்கலாம். தேங்க்யூ.